அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரகன் பிரார்த்தனா சேனல். இது வந்து நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பியிருந்தேன். அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆட்டோக்கு சொல்லியிருந்தேன், வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஃபோனில் அந்த வெயிலில் கிளார் அடிக்குது, ஆட்டோ வர்றதே தெரியல. அதான் நான் அப்படி பார்த்துட்ருந்தேன். கிட்ட வந்துருச்சு ஆட்டோ. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி எங்கள் பாட்டிக்கு நினைவு நாள் அப்படிங்கிறதுனால சாமி கும்பிடணும் அப்படின்னாங்க அம்மா. சரி, உடம்பு முடியல அவங்களுக்கு, ஒரு ஆளாக செய்ய முடியல, ஹெல்ப்புக்கு வான்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போயிட்டு சமையல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டோம். சமைக்கிறதெல்லாம் எடுக்க முடியல. வடை, பாயசம், பொரியல், சாம்பார், ரசம் அதுதான் செஞ்சோம். எங்கள் அப்பா அவ்வளோ ஒரு பயபக்தியோடு விரதம் இருப்பாங்க அப்பா அம்மாவுக்காக, அவங்க அப்பா அம்மாவுக்காக. அந்த மாதிரி நான் யாரையுமே பார்த்தது கிடையாது. இவ்வளோ ஏஜ் ஆகியுமே காலையில் சாப்பிடவே மாட்டாங்க. அதனாலே சீக்கிரமாக நாங்கள் செஞ்சோம், பசியில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிடவே மாட்டாங்க, டீ ஏதாவது குடிச்சிப்பாங்க, அவ்வளோதான். நான் விரதமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு வருஷம் கூட தவற மாட்டாங்க. அமாவாசை அந்த மாதிரி இருக்கிறனாலுமே அப்படி தான். அவ்வளோ ஒரு பயபக்தியாக இருந்து செய்ய வேண்டியதை எந்த குறையும் இல்லாமல் அழகாக சாமி கும்பிட்டு எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே நான் பார்க்குறேன், இப்படி தான் இருப்பாங்க. அவ்வளோ விரதத்தை அப்படி கடைப்பிடிப்பாங்க. எங்கே போனாலும், நாங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போனால் வெளில போனாலும் எங்கள் தாத்தா பாட்டியை சாமி கும்பிட்டுட்டு தான் போகணும். நம்ம எப்படி சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி இவங்களையும் குடும்ப தெய்வம் கும்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லபடியாக விரதம் முடித்து சாமி கும்பிட்டாச்சு. வெளியில் ரோடு போட்டுட்ருந்தாங்க. இங்கே தெரு கொஞ்சம் குறுகலாக இருக்கிறதுனால தார் ரோடு போட மாட்டாங்க, சிமெண்ட் ரோடு தான் போட்டிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் நாளாக உடஞ்சி தண்ணி நிற்க ஆரம்பிச்சிது. அதனால் இப்போ இந்த ஒரு குட்டி குட்டியாக அந்த செங்கல் மாதிரி அதை அடுக்கி போட்டுட்டாங்க, தர போடாமல். சூப்பராக போட்டிருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ இது ஆவாரம் பூ கஷாயம் ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். சுகர் இல்லைன்னா கூட நம்ம இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சுகர் வராமல் தடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். கிடைக்கிறப்ப நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது கிடச்சிது, நான் வாங்கிட்டு வந்தேன். என்னென்னலாம் கிடைக்காத பொருள் இருக்கோ நான் வரப்போ வாங்கிட்டு வந்துடுவேன். சக்கரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு அதெல்லாம் அந்த மதியான டைம் தான் கிடைக்கும். அதனால் நான் வாங்கிட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். கஷாயம் நான் குடித்தேன். அதுக்கப்புறம் காலையில் லஞ்சு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸில் அனுப்புறதுக்கு கேரட் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் நான் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு பொரியல் தான் அந்த பக்கம் நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த பக்கம் இட்லிக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்குது. அது இட்லி துணியை அந்த நல்லா சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் டிப் பண்ணி ஊற்றும்போது நல்லாயிருக்கும். இட்லி துணி நம்ம என்னதான் வெயிலில் காய போட்டாலும் அது நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும் வெந்நீரில் இது பண்ணால். இது கருப்பு கவுனி அரிசி இட்லி. மாவு நான் 2 நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பேன். பசங்களுக்கும் நான் இந்த இட்லி கொடுப்பேன், அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி எது வேணால் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்புறம் கேரட் ரைஸ்க்கு கடுகு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு, இல்லை பச்சை மிளகாய் இல்லைன்னா பெப்பர் கூட நான் சேர்த்துப்பேன். ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு கேரட் ரைஸ், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அடிக்கடி நான் செஞ்சு கொடுப்பேன். கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப வதக்க தேவையில்ல கேரட்டு. நம்ம அப்படியே சாதம் போட்டு கிளறி கொடுத்துர்லாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் கலர் நல்லாயிருக்கும். அப்படி தான் நான் எப்போவுமே செய்வேன். பீட்ரூட் ரைஸும் அடிக்கடி நான் கொடுப்பேன். ஏன்னா நம்ம இது பொரியலாக கொடுத்தா அவ்வளோவா எடுத்துக்க மாட்டுறாங்க. நம்ம ரைஸாக பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். பீட்ரூட்டும் அப்படி தான் இருக்கும், கேரட்டும் அப்படி தான் இருக்கும். ஆனால் பொரியல் மட்டும் உருளைக்கிழங்கு தான் கேட்பாங்க. லெமன் ரைஸாக இருந்தாலும், தயிர் சாதமாக இருந்தாலும் பொரியல் மட்டும் உருளைக்கிழங்கு கேட்பாங்க. நான் பண்ணி கொடுத்துருவேன் அவங்களுக்கு. அது ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் நான் யூனிஃபார்ம்லாம் போட்டு குளிச்சுட்டு அவங்க ரெடி ஆகிடுவாங்க. ஜடை மட்டும் நான் போடுறதுனால அவசர அவசரம் வச்சிட்ருக்கேன். ஸ்நாக்ஸு 2 பேருக்கும் லஞ்ச் வச்சாச்சு. ஸ்நாக்ஸ் இந்த ஆட்டுக்கால் கேக்கு பிடிக்கும் சின்ன பாப்பாவுக்கு. அப்புறம் கடல கேக்கு ஒரு 2-3 பீஸு அதை நான் ஸ்நாக்ஸ் வச்சுடுவேன். மோஸ்ட்லி ஆயில் ஐட்டம் எதுவும் கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஒரு நாள் ட்ரை ஃப்ரூட்ஸ், ஒன்றுமே ஸ்நாக்ஸ் இல்லைனா கூட ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது முந்திரி, இல்லை பாதாம், இல்லை காஞ்ச திராட்சை ஏதாவது வச்சு கொடுத்துட்டா கூட ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு கரெக்டாகிடும். அப்புறம் தண்ணி, டவல், ஸ்பூனு இதெல்லாம் மறந்துடாமல் வச்சிடணும். அதுவும் நம்ம டவலோ ஸ்பூனோ மாற்றி வச்சிட்டோம் அப்படி, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஏதோ நம்ம டென்ஷனில் அவசரத்தில் மாற்றி வச்சுட்டா, என்னோடது மாற்றி வச்சுட்டிங்க அப்படின்னு அந்த போகிற டைமில் 2 பேரும் போட்டி போட்டுப்பாங்க. இதே எனக்கு வச்சிங்க, ஏன் எனக்கு அவளோடதான் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதையும் நம்ம கரெக்டாக பார்த்து வைக்கணும். அதை விட பெரிய வேலை 2 பேருக்கும் ஜடை போட்டு விடுற வேலை. அதனாலவே நம்ம டிஃபன் பாக்ஸில் வைக்கிறத கடகடன்னு முடிச்சிடணும். அதை முடித்தா தான் நம்ம இந்த வேலை பண்ண முடியும்.
அப்புறம் சின்ன பாப்பாவுக்கு கொஞ்சம் தான் இருக்குது முடி. ஆனாலும் ஸ்கூலில் ரிப்பன் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு சிண்டு போட்டு அதில் ரிப்பன் கட்டி விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுனால சரி முடியும் நல்லா வளரும். கீழே கொஞ்சம் முடி வெடிக்காமல் இருக்குன்றதுனால நான் ரிப்பன் வச்சு முடிஞ்ச அளவு கட்டி விடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் வருது. அப்புறம் பாப்பா வந்து வீட்டுக்குள்ளே ஷூ போட்டுட்ருக்காளேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூ. 400 மீட்டர்ஸ் ரிலே அதில் வந்து பாப்பா வந்து ஸ்கூலில் ப்ராக்டிஸ் போகிறதுனால, காம்படிஷன் வெளில கூட்டு போகிறதுனால, ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால கேட்டா புது ஷூ அதனால் வீட்டுக்குள்ளே போட்டுட்ருக்கான். அதுக்கு டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட் எல்லாமே அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அப்புறம் கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து கடகடகடன் ரெடி ஆகிறது தான் பெரிய விஷயம். வேன் வர்றதுக்குள்ளே போய் நின்றணும். இப்படி தான் மார்னிங் ரொட்டீன் வந்து ஒரு பிஸியாக எங்களுக்கு போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.